பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் MMJ மூலமாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே வெறும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே மட்டும் நம்மை காத்து பாதுகாத்து பராமரித்து வருகிறார். அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதிகாலையில் எழுந்து ஹெவன் டிவி முன்பாக உட்கார்ந்து தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாய் துதிக்கும்படியாய் தேவன் நமக்கு அவ்வளோ ஒரு கிருபை தந்திருக்கிறார். எத்தனையோ ஜனங்களுக்கு இந்த கிருபை கொடுக்கப்படலை, ஆனால் நமக்கோ தேவன் அந்த கிருபையும் அன்பையும் நமக்கு தந்திருக்கிறார் என்பதிலே ஐயமில்லை. நாம் தேவனை பாடி துதித்து இன்றைக்கு நம்முடைய விண்ணப்பங்களை தேவ சமூகத்தில் வைக்கப் போகிறோம். காலையில் ஆண்டவரே எனக்கு என்ன வார்த்தை கிடைக்குமோ அல்லது ராவெல்லாம் எதையாவது ஒன்று நினைத்து பதறிக்கொண்டு இந்த காலை நேரத்தில் எழும்பி இருந்து தேவனை பார்ப்பீர்கள் என்றால் ஒரே ஒரு வார்த்தையை நாம் வாசித்து அதன் பிறகு நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வசனம் இப்படியா சொல்கிறது: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவேளை முழுதும் வருத்தத்தோடு கூட அடுத்த நாள் எப்படி இருக்குமோ என்று சொல்லி வேதனையோடு கூட காலையில் எழுந்திருந்தீங்கன்னா வேதம் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாவரும் என்னிடத்தில் வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். யாருக்கெல்லாம் இளைப்பாறுதல் இல்லைன்னு நாம் நினைக்கிறோமோ, அல்லது எனக்கு பயங்கர வருத்தம், இதிலேருந்து வெளியே வரைய முடியாது, நான் பெரிய இருளுக்குள்ளே இருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களோ, அவர்களை தான் ஆண்டவர் தன்னண்டை அழைக்கிறார். ஒருவேளை எல்லாம் எனக்கு இருக்குது, எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நன்மையாக தான் இருக்குது, அப்படி இருக்கவங்கள அல்ல. யாரெல்லாம் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இளைப்பாறுதல் தடும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி சத்தத்தை இன்று கேட்போமாயில், அப்படி சத்தத்தை கேட்டு நாம் அவருக்கு கீழ்ப்படிவோமாயில் அவர் நம்மை கொண்டே பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம கடைசி நாட்களில் வைக்கப்பட்டிருக்கிறோம். எங்கே பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகளும் கேட்கப்படும் போது நம்மை அழகாய் தேவன் அவருடைய சருகையின் மடைவில் வைத்து பாதுகாத்து வருகிறார். அவருடைய சட்டைக்குள்ளே அவருடைய அரணுக்குள்ளே வைத்து நம்மை பாதுகாத்து வருகிறார். அவர் இவ்வளோ நல்ல தகப்பன். அந்த தகப்பனை நாம் பாடி ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு நாள் வரப்போகிறார். நம்மோடு நம்மை அவரோடு கூட சேர்ந்து என்றென்றும் அந்த சங்கடம் இல்லாத அந்த ஒரு அரசாட்சியில் நம்மை வைக்க போகிறார். அதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து, எல்லாருக்கும் தெரியும், என் இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். நம்மை ஆளுவருக்கு ஒருவர் இருக்கார், அவர் தான். மனுஷன் எவ்வளோதான் ஆண்டாலும் சமாதானம் சந்தோஷம் கிடையாது. ஆனால் நம்மை உருவாக்குன பரமபிதா அவரோடு கூட நம்ம வாழும்போது, அவரோடு கூட நம்ம ஒரு நாள் நடக்கும்போது நமக்கு ஒரு பெரிய இளைப்பாறுதல். சரியா? எல்லாரும் அப்படியே இந்த பாட்டு இவருக்கு தெரியும், நம்ம பாடுவோம். கர்த்தர் நம்மை கொண்டே பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசுராஜன் என்னை ஆளவே வருவான். அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பார்த்த மாந்தர்க்கு அவர் வருகை மிக பெரும் அதிர்ச்சி. என் இயேசுராஜன் வருவார், எண்ணில் அடங்கா தூதரோடு
என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். வானில் ஓர் பேரொளி தோன்றும், விண்ணில் ஒரு நட்சத்திரம் என்னும், மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். மேற்கும் கிழக்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன் வருவார். எண்ணில் அடங்க துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவான். உலகில் நடப்பவையெல்லாம் அவர் வருகையின் உண்மை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. என் இயேசு ராஜன் வருவார். எண்ணில் அடங்க துதரோடு என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். ஆமனுக்கு அருமையானவர்களே, நம்மை மீட்ட தேவன் நமக்காக நாம் ரத்தம் சிந்தி தன்னைய தியாக பலியாய் கொடுத்த தேவன் நம்மை மீட்க ஒரு நாள் சந்தோஷம் சமாதானம் எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை ஆளுகை செய்யும்படி அவர் வரப்போகிறார். இன்றைக்கு நாம் என்ன கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் அவரை சார்ந்திருப்போமானால் எல்லாவற்றையும் ஒரு நாள் அவர் மாற்றி விடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அதை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னென்று வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி நம்மை ஆற்றினவர் தேற்றினவர் நமக்காக இளைப்பாறுதல் தர வரப்போகிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான பிள்ளைகளே, ஒருவேளை நம்ம வீட்டில் கூட எத்தனையோ பேர் தூரதேசத்தில் இருக்கலாம். எங்கு பார்த்தாலும் யுத்தத்தின் செய்திகளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. ரொம்ப வேதனைப்படுகிறோம். அநேக சொல்வதை கேட்டுக்கிறோம். என் பிள்ளை அங்கே இருக்கிறாள், என் மகன், என் மருமகள், என்னுடைய கணவன் அல்லது எனக்கு ஒய்ஃப் தூரதேசத்தில் இருக்கிறாங்க. ஆனால் எங்களால் என்ன நடக்குன்னே தெரியல அப்படியெல்லாம் சொல்லி அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் இந்த நாட்களில். ஆனால் கர்த்தர் அவர் தலைவர்களை தொடணும். சமாதானத்தை கட்டளையிடணும். எங்கெங்கே சமாதான குறைவினால் அநேக காரியங்கள், அநேக ஒன்றுமறியாத ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நமக்கு தேவன் இவ்வளோ தருணங்களை தந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி அப்பா, அதுபோல் கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு செவி கொடுக்கிற தேவன், நம்ம விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். கண்களை மூடி தேவ சமுத்திரம் ஒப்பு கொடுப்போமா? அன்பின் பரலோக தந்தையே, என் தேவன் மணவாளனாய் வரப்போகிறீர் ஆண்டவரே. ஆனால் அது வரைக்கும் யாரெல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னண்டே வாருங்கள் என்று சொல்லி எங்களுக்கு ஒரு சத்தத்தை ஆண்டவரே உம்மண்டை வரத்தக்கதாய் ஒரு கோரிக்கை ஆண்டவரை அனுப்பியிருக்கீங்க ராஜா. ஆண்டவரே, நாங்களும் அநேகங்களை அதை மறந்து வேறு இடமாய் திரும்புகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வருத்தங்கள் வரும்போது, பாடுகள் வரும்போது தேவன் எங்களை கைவிட்டார் என்று சொல்லி ஆண்டவர் உமக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாதபடி என் தகப்பனுக்கு பிரியமானவர்களாய், என் தேவனே ஆண்டவரே முற்றிலும் உண்மை அண்டினவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை தாருங்க ஏசப்பா. வெளிநாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு தூரதேசங்களில் இருக்கிற பிள்ளைகளை உங்கள் கரத்தில் தருகிறோம் கத்தாவே. எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகள் தாயாக தகப்பனாக அல்லது மகனாக மருமகளாக மகளாக மருமகனாக அநேக விதத்தில் ஆனால் அந்த தூரதேசங்களை வேலை பார்த்துட்ருக்கலாம் ஏசப்பா.
எந்த உறவனாக இருந்தாலும் கத்தாவே என் தேவனுக்கு முன்பாக எல்லாவற்றையும் நேசிக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி கதறுற பிள்ளைகள் உண்டு ராஜா. எப்போ என்ன நடக்குமோ என்று பயந்து போயிருக்கிறவர்கள் உண்டு தகப்பனே. எப்படியா இருந்தாலும் கத்த பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. சீங்கக்குட்டியால் பட்டினி தாழ்ச்சி அடைந்திருக்க கத்தரை தேவனுக்கு ஒரு நன்மை குறைப்படாது என்று வேதம் சொல்லுறது கத்தாவே. எங்கள் வாழ்க்கையில் சுவாமி நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது ஒரு நன்மையும் குறைப்படாது. நீங்கள் எல்லாவற்றையும் அறிகிற தேவன், எல்லாவற்றையும் பராமரிக்கிற தேவனாக இருக்கிறபடியாலுமே நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே. பக்தன் அழகாக வருத்தப்பட்டு பாரம் சுமக்கலீங்க எல்லாம் என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எங்கள் நேரங்களில் ஒரு ஆளுக்கு கூட இளைப்பாறுதல் எங்களை கொடுக்க முடியலனா ஆண்டவர் இந்த உலகம் அனைத்தையும் ஆண்டவர் யாரெல்லாம் வருத்தத்தில் இருக்காங்களோ யாருமே நீங்கள் தனியாக கனி சிந்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அழகாக தேவன் நடத்தி வருகிறாரே. தேவன் எவ்வளோ நல்ல தகப்பறப்பா. போல ஒரு தேவன் இல்லை ஆண்டவரே. நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு கத்த சீக்கிரமாக பெரிய காரியங்களை செய்வீர் ஆண்டவரே. ஏசப்பா அவ்வளோ தேசங்கள் சிதைவடைந்து கிடக்கிறது ஆண்டவரே. அப்போ அவ்வளோ வேதனை நிறைந்த கஷ்டங்கள் நிறைந்த தலைவர்களை கத்த தொடுவீராக, தலைவர்களை கத்த சந்திப்பீராக ராஜா. இனிமேலும் ஆண்டவரே ஆயுதங்களை பயன்படுத்தி கத்தாவே சின்ன பிள்ளைகள் கத்தாவே அழிந்து போகிறாங்க. அப்படிப்பட்ட நிலை இல்லாதபடி என் தகப்பன் காத்துக்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்போ அவங்க நேசக்கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறோம். அப்போ அவங்க அன்பின் கரம் நீட்டப்படணுமேனு ஜெபிக்கிறாங்க தாவே. நீரே பரிகாரியப்பா, நீரே நான் இவன் பரிகாரியன்னு சொல்லியிருக்கீங்களே அப்பா, நீர் எங்களுக்கு பரிகாரியை கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா அவங்க கரத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவர். ஏசப்பா அவங்க கரத்தில் தருகிறோம். கத்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாள் காலை நேரத்திலும் ராத்திரியெல்லாம் சுவாமி இவங்க எப்படி இருந்தாங்க எனக்கு தெரியாது. ஆனால் இந்த அதிகாலை நேரத்தில் என் தேவன் எனக்கு சுகம் தருவார். என்னுடைய வருத்தங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். கல்வாரி சிலுவையில் எனக்கு ஜீவ பலியாய் தொங்கினார். நான் இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி எல்லாவற்றையும் ஆண்டவரே தேவ சமுத்திர சொல்லத்தக்க கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக கத்தாவே. ஆண்டவரே பக்தனாய் தாவீது சொல்லும்போது கத்தாவே ஆண்டவரே நான் என் தேவனை நோக்கி அப்பயமிட்டேன் எடுத்து ஆண்டவரே. உண்மை நோக்கி அப்பயமிட்ட பக்தனப்பா நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரங்க தாவே. நன்றியோடு துதிக்கிறாப்பா. ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிறோம். கத்த பெரிய காரியங்களை செய்ய ஏசப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்பா. என் தேவன் எல்லாம் கூடும் ஆண்டவரே. அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோதரம் 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 அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி பரிசுத்தரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ராஜா, உண்மை நன்றி எடுத்து துதிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாய்தன் பாலகனை மறப்பாளன் வந்தால் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்களே ஆண்டவர். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு சோதரம் சுவாமி. உண்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா உமக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே உம்மை நன்றியோடு துதிக்கிறேங்க அப்பா. உம்முடைய பிரச்சனத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா இன்னும் ஆண்டவர் வியாதியோடு கூட போராடுற பிள்ளைகள் உண்டு சுவாமி. கடன் பிரச்சனை ஆண்டவர். ஹல்லேலூயா ஆண்டவர். அப்படிப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தத்தோடு வீராக ராஜா ஏற்ற நேரத்தில் தகப்பன் ஆண்டவர் கண்களை திறப்பீர் என்று சொல்லி உம்முடைய முகத்தையே ஆண்டவர் கையே பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களோருக்கும் கத்தை செய்வீராக என்று ஜெபிக்கிறாங்க தாவே. என் தேவனால் கூட அந்த காரியம் என்று அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளோடு கூட கத்தாவே பேசுங்க ஆண்டவரே. இவங்க கத்தாவே ஒரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு இந்த வழி இல்லை ஆண்டவர், ஒரு வேலை இல்லைன்னு சொல்லி கூட எவ்வளோ சுவாமி வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கத்தடைய கரம் கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா இந்த காலை நேரத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாள் விடிந்தால் நான் ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது எனக்கு கடன் பிரச்சனைன்னு சொல்லி கூட எவ்வளோ பேர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாங்க. அவளோடு கூட கத்த பேசுவீராக என்று ஜெபிக்கிறேங்க தாவே. இன்னும் ஆண்டவரே தகப்பனே வீடுகளிலையும் வெளிகளிலும் இருந்து தகப்பனே வேதனைப்படுற மக்கள் யாரோ ஒருத்தங்க இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். எனக்கு இன்றைக்கி என்ன வார்த்தை கிடைக்குமோ என்று சொல்லி கூட கத்தா வேதனையோடு கூட காணப்படலாம். எப்படி இருந்தாலும் கத்தர் இவர்களை கத்தாவை கண்ணோக்குவீராக, உங்கள் கிருபைக்குள்ள மறைத்து காத்துக்கொள்வீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்தை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே இன்னும் தகப்பனே இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. உங்களுடைய இந்த புது அந்த வயது ஆண்டவரே அமீன் இவள் அமீன் வழிகளெல்லாம் கத்தாவே ஸ்தோத்திரம். கத்தரை நினைத்து கொண்டு உண்மையே துதித்து உமக்கென்று தங்களை அர்ப்பணிக்க கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேன். கடைசி நாட்களை வைக்கப்பட்டிருக்கிறோம். கத்தர் வருடங்களை நன்மையால் நிரப்புகிற தேவன் கத்தாவே. கத்த நன்மையால் ஆண்டவரே காலங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்மையால் ஆண்டவரே கத்த திருப்தியாக்கி அனுப்புகிற தேவன் கத்தாவே. கத்த பெரிய காரியங்களை செய்யும்படி
வரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. வேதம் சொல்கிற அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களெல்லாம் குணமாக்கி பிராண அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டி சகமானமாய் வாழவை தாக்குவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க. இந்த அனைத்து வாக்குத்தத்தங்களுக்கு தாவே ஆமென் ஆமென் என்று ஒவ்வொருவருக்கும் கிருபையாக இருக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. சோதரிக்கிறாண்டவரே உமக்கு நன்றி சுவாமி. அவன் நன்றியோடு துதிக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா. கத்த பெரியவர், நீர் வாக்கு மாறாதே ஜீவனோடவர் அப்பா. அவன் நன்றியோடு துதிக்கிறாண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. அவன் நன்றியோடு துதிக்கிறேங்க தாவே. அப்பா தேவக்காரன் கூட இருக்கணும் ஜெபிக்கிறேங்க தாவே. அப்பா நீர் பரிசுத்தரப்பா. உண்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா. உண்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா. ஏசப்பா அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். முற்றிலும் காத்துக்கொள்ளுங்க, முற்றிலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. உங்கள் அன்புக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளுங்க. எங்களை தாழ்த்துறோம் ஏசப்பா. ஒன்றுமில்லையாப்பா, ஒன்றுமில்லையாப்பா. ஆண்டவரே இந்த வருடம் முழுதுங்க தாவே ஏசப்பா ஸ்தோத்திரம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதன்படி அவங்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். நீங்கள் ஆசீர்வதிச்சா யார் தடுக்க முடியும்? ஒருவரும் தடுக்க முடியாது. போல கத்தாவே திருமண நாட்களை காண்கிற பிள்ளைகளை உங்கள் கருத்தில் தரும் சுவாமி. இந்த திருமண ஆமீன் புதுசாக போகும்போது ஆண்டவரே ஒரு வேளை இதுக்கு முந்தைய அவங்க என்ன கேட்டு கிடைக்கல அப்படியெல்லாம் ஒரு வேதனையோடு கூட காணப்படலாம். இல்லை ஆண்டவரே இந்த வருஷத்தில் எங்களுக்கு இப்படி வேணும், நாங்கள் இணைந்து செய்யணும், செயல்படணும்னு சொல்லி அநேக தீர்மானங்களை எடுத்திருப்பாங்க. எல்லாத்துலையும் கத்தட்டி கரங்கூட இருக்கணுமே ஜெபிக்கிறங்க தாவே. ஆண்டவர் அவங்களுக்கு கேட்காத அத்தனையும் கொடுக்குற தேவன் நீர் ஆண்டவரே. இவர்களுக்கு தாவே ஒரு பெருக்கத்தினா ஆண்டவர் ஆண்டாய் இது மாறும்படியை ஜெபிக்கிறப்பா. அவங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறோங்க. அதை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. அப்போ அவங்க கிருபை கூட இருக்கணுமேன்னு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஹெவன் டிவி உங்கள் கரத்தில் தரோம் சுவாமி. இந்த ஹெவன் டிவி மூலமாக கத்தாவே இவ்வளோ இடங்களுக்கு சுவாமி இது ஆமேன் இந்த வார்த்தையை கொண்டு செல்கிறது கத்தாவே. அந்த வார்த்தை புறப்பட்டு போகும்போது அப்போ அந்த வார்த்தை ஆமேன் இருளை வெளிச்சமாக்கும் போது, இந்த வார்த்தை விடுதலையை கொண்டு வரும்போது, இந்த வார்த்தையினால் நாங்கள் ஆண்டவர் அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ளப்படும் போது இந்த ஹெவன் டிவி ஆசீர்வதிக்கப்பட கத்த கிருபை தாருங்க. இப்போ அநேகமாயிரம் வீடுகளுக்குள்ளே இது போக வேண்டுமானால் அநேக தேவைகள் உண்டு தகப்பனே. அத்தனை என் தகப்பனுக்கு முன்னால் கொண்டு வருவிடும் கர்த்தாவே. கர்த்தர் அதை பரிசுத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நற்காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறாண்டவரே. அப்பா நீரே பரிகாரியாக இருங்கப்பா. உங்கள் கிருபைகளை தாங்கணுமேனு ஜெபிக்கிறாண்டவரே. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. அப்பா உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கத்த பெரிய காரியங்களை செய்யுங்க. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி கத்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே. இன்னும் ஆண்டவரே +2 எக்ஸாம்ஸ் பிள்ளைகள் எழுதியிருக்காங்க. ஏசப்பா ஆண்டவர் உங்கள் கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே பிள்ளைகளுக்கு எழுதின ஏசப்பா ஸ்தோத்திரம். இந்த எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க. ஏன்னா இனி அவங்க ஃபர்தராக போகிறது கத்தடைய அவங்களுடைய லைஃப்பை ஆமேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கத்த வாழ்க்கையில் இந்த ஃபியூச்சரை பிளான் பண்ணுறதா இருக்கட்டும் கத்தா. அவங்க கரங்கூட இருக்கணுமேனு ஜெபிக்கிறோம். ஏசப்பா அவங்க கிருபை பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்போ அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் என் தகப்பன் அவளுக்கு ஒரு விஷயம் இறங்குவீராக நல்ல மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்கப்பா கத்தாவே. இந்த இடத்துல கத்தாவே பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. அவங்க எதை ஆண்டவரே அவங்க தீர்மானிக்கிறாங்களோ அது என் தகப்பன் அவங்களுக்கு கிருபையாய் கொடுக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவர். நீர் ஈந்தளிக்கிற தேவன் கத்தாவே. நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா நீரே பரிசுத்தரப்பா, நீரே பரிசுத்தரப்பா. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி. ஏசப்பா உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய கரத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த காலை நேரத்தில் வேதனையோடு கூட இருக்கிற அத்தனை பிள்ளைங்கத்தை கூட இந்த நடத்துவீராக. இந்த ஹெவன் டிவிக்காக இவர்கள் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கத்தக்க கிருபை தாருங்கப்பா ஆண்டவரே. மீடியாஸில் இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உங்கள் கரத்தில் தரும். இரவு பகல் என்று பாராதபடி இதை நேர்த்தியாய் எங்களுக்கு கொடுக்குறாங்களே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் தகப்பனே. உங்கள் பிரசனை மட்டும் கூட இருப்பதாக ரஜனே. அப்பா உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் தாழ்த்தி தாருங்க ராஜா. என் தேவன் தாழ்த்தும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே. ஹல்லேலூயா ராஜா உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறாண்டவர், நன்றியோடு துதிக்கிறாண்டவர். அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உங்கள் நாம மட்டுமே மகிமைப்படட்டும் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. ராஜா அங்கே ஆண்டவரே இந்த ஊழியங்கள் எங்கெல்லாம் எடுத்து செல்லப்படுறது, எங்கெல்லாம் இப்படி வார்த்தை சொல்லப்படுற அங்கெல்லாம் அவங்க பிரச்சனை இறங்கணுமேனு ஜெபிக்கிறேங்க தாவே. மீடியாவில் இருக்கிற பிள்ளைகள் இன்னும் ஆண்டவரே என்னென்ன அந்த ப்ராஜெக்ட்ஸில் இருக்கவங்க அத்தனை பேரையும் உங்கள் கரத்தில் தரும் சுவாமி. ஏசப்பா எல்லாருடைய இதயத்திலும் ஒரு ஏக்கம் உண்டு ஆண்டவரே. ஆனால் நீங்கள் அவங்களுக்காக சொல்கிற வார்த்தை ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கல நீங்கள் எல்லாம் என்னண்டே வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
அப்படிப்பட்ட எல்லாரோடைய உங்கள் இலைப்பாறுதலின் கரம் கடந்து வரணுமேனு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே நீரே கூட இந்த வழி நடத்த முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. ஏசப்பா உமக்கு நன்றி, ஏசப்பா உமக்கு நன்றி. அல்லேலூயா ராஜா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. தாழ்த்தி தருவோம், எங்களை ஒன்றும் இல்லை அப்பா. நாங்கள் ஆண்டவரை பெருமை பாராட்டி எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் உங்கள் கரத்தில் தருகிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. உங்கள் நாம மட்டுமே மேம்படட்டும் கத்தாவே. எல்லாத்தையும் தேவன் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. எங்களை தாழ்த்துறோம், ஆசீர்வதிங்க. நீரே பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு அருமையானவர்களே, ஒரு முறை இவ்வளோ நேரம் நம்ம ஜெபித்தோம், நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்தோம். இந்த காலையில் அநேகர் வேலை இல்லை, எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படி சொல்லி கூட காலையில் எழும்பி இப்போ உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அல்லது இன்றைக்கு போகிற பிள்ளைங்களாக இருக்கலாம், அல்லது இனி வருங்காலத்தில் ஏதோ ஒரு காரியத்துக்காக பிளான் பண்ணுறவங்களா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு, அந்த நாளின் காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம தேசத்தில் எத்தனையோ பேர் வெளியே வாங்கன்னு சொல்கிறாங்களே, வெளி தேசங்களில் அவங்க பயந்து போயிருக்காங்க, யாரும் வெளியில் வர்றதுக்கு முடியல. அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை இன்னும் தேவன் அதிசயம் செய்யணும். நம்ம பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு கூட கர்த்தருக்கு பயந்து அப்படியே காரியங்களை செய்ய கர்த்தர் பலன் கொடுக்கணும். இன்றைக்கி நம்ம போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரம் கூட இருக்கணும். வருத்தங்கள் பாரங்கள் எது இருந்தாலும் அவருடைய இளைப்பாறுதலின் கரம் என்னோடு கூட இருக்கிறது என்பதை நம்ம உணர்ந்து அதை செயல்படுத்தத்தக்கதாய் கர்த்தர் கிருபை தரணும். எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளுக்கு ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும் அது எங்களுக்கு காண்பீங்க ஆண்டவரே. எங்களுடைய கையாலேயோ எங்களுடைய காதுகளாலோ ஐம்புலன்களினாலும் எந்த ஒரு தப்பையும் நாங்கள் செய்துடாதபடி எங்களை கிருபையாய் காத்துக்கொள்ளுங்கன்னு தேவசமத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி கர்த்தாவே என்னோடு கூட பேசுங்கப்பா. நீ சர்வ வல்லவர், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், உண்மை போல ஒரு தேவன் இல்லைப்பா அப்படி சொல்லி எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாய் திறந்து இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் தொடங்குகிற வாழ்க்கை, இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் செய்கிற அந்த பெரிய காரியம் கடைசி வரைக்கும் நம்மளை எடுத்து செல்லும். ஆனால் நம்ம இன்றைக்கி முறுமுறுப்போடு இருப்போம். அந்த முறுமுறுப்பு இன்னும் நம்ம அது எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லாதபடி ஆண்டவர் எத்தையும் முறுமுறுப்பாக இல்லாமல் செய்ய கிருபை தாருங்கன்னு கேளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே கண்களை மூடி நம்ம ஒரு முறை இந்த நாளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தந்தையா, அருமையான இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் என்னென்ன செய்யணும் அந்த காரியங்களை கற்றுத்தர கிருபை தாருங்க ஏசப்பா. கர்த்தாவே உங்கள் கிருபை கூட இருக்கணுமே ஜெபிக்கிறேன் ஆண்டவர். ஹல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. நீரே கூட இந்த நடத்துங்க. எதை செய்தாலும் கொண்டு தொடங்கி கொண்டு முடிக்க கர்த்தர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. உண்மை நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தணும் ஏசப்பா. அல்லேலூயா ராஜா, உமக்கு நன்றி அப்பாவே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி பரிசுத்தரே, உமக்கு நன்றி அப்பா. உங்கள் கரத்தில் தரேன் சுவாமி. நீரே பெரிய காரியங்களை செய்யுங்க கர்த்தாவே. தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். இன்றைக்கி வேலைக்கு போகிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவர், பஸ் யாத்திரை, கார் யாத்திரை, டூ வீலர்ஸ் எல்லாத்துலேயும் உங்கள் கரத்தை தருகிறேன். கூட இருக்கணுமே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்டேரிங்லேயும் எல்லா டயர்ஸ்லையும் உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தருடைய நாம மட்டுமே மகிமைப்படட்டும். இவர்கள் கர்த்தாவே சொல்லணும், இந்த தேவன் எங்களோடு கூட இருந்தார்ட்டு சொல்லத்தக்கதாய், சாட்சியாய் விளம்பத்தக்கதாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோங்க தாவே. அப்பா உமக்கு நன்றி ஏசப்பா, உமக்கு நன்றி ஏசப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தேவன் பரிசுத்தப்படியாய் அப்பா ஒப்பு கொடுக்குறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இன்னும் ஆண்டவர் என்னென்ன தேவையோடு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களை உங்கள் கரத்தில் தரோம் ஆண்டவரே. வேலைக்காக சுற்றி திர பிள்ளைகள் சுற்றி தெரியாதபடி கர்த்தரை பார்த்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயதானவர் ஒவ்வொரு உங்கள் கரத்தில் தரோம் சுவாமி. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்துறோம் ஆண்டவரே ஏசப்பா. எங்கள் கரத்தில் எங்களோட கீழ்ப்படுதல் இல்லாமலோ அல்லது எது இருந்தாலும் ஆண்டவர் முறுமுறுப்போ எரிச்சலோ எது இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு என் தேவனுக்காக ஓடத்தக்க கிருபை தாருங்கப்பா. உங்களுடைய போக்கிலும் யாத்திரையில் கர்த்தர் கூட இருங்க, போக்கிலும் வரத்தில் அப்பா கூட இருங்க. இன்னும் தகப்பனே, எக்ஸாம் எழுதி பிள்ளைகள் ரிசல்ட்டுக்காக காத்திருப்பாங்க. அந்த காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆண்டவர் அற்புதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்கப்பா. ஒரு பெரிய அற்புதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவர் ஏசப்பா. இந்த நாட்களில் எலெக்ஷன் வருது, கர்த்தர் உங்கள் கரத்தில் தருகிறோம். எல்லாத்தையும் ஸ்மூத்தாக என் தகப்பனை எங்களுக்கு நடத்தி தரும்படியாக ஜெபிக்கிறேங்க தாவே. அப்போ நாங்கள் ஏதோ யோசித்து ஏதோ ஆண்டவர் எதையும் ஆண்டவர் வேண்டாத காரியங்களை செய்தோம். அதுபடி என் தகப்பன் காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஏசப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். அப்பா உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும் ஆண்டவர். இவர்கள் எது எடுத்தாலும் என் தேவனுடைய நாமம் மகிமைக்கு செய்ய இவர்களுக்கு கிருபை கொடுங்க. இவங்க வாழ்க்கையில் எல்லாமே ஆண்டு வாழ்ந்து செய்ய திரும்பி கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிறேங்க தாவே ஆண்டவரே. ஆண்டு ஈசாக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம்.
மனைவியை எலியேசர் அழைத்து வரும்போது அவங்க சகோதரன் சொன்னான், நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொல்லி அந்த பெருக்கத்தின் ஆண்டாக இருக்கட்டும். ஒருத்தருக்கு கத்த கிருபை கொடுக்கும்படியே ஜெபிக்கிற ஆண்டவரே, எங்களை தாழ்த்துற எங்களை ஒன்றுமில்லை ஆண்டவர், நாங்கள் இல்லை என்று சொல்ல ஒன்று இல்லைனா எங்களோடு கூட என் தகப்பன் இருக்கிறேன், எங்களோடு கூட என் அப்பா இருக்கிறாருக்கு, அவங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம், நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். எதை செய்தாலும் கொண்டு தொடங்கி கொண்டு முடிக்க கர்த்தர் கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீ சொன்னால் அது நடக்காது, அது நடக்கும் ஆண்டவரே. நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஆமென் ஆமென் நிறைவேறும் ஆண்டவர். அதை நாங்கள் விசுவாசித்து அறிக்கை எடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கூட நடத்துங்க. நாள் முதல் உங்கள் கிருபை கூட நடத்தணுமே. எங்களுக்கு மரித்து வைத்த இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையாக கேட்கிறோம் பரலோக தந்தையே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் சகல பகலையும் மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வேளை பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் இந்த மன நொந்து போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், ஆண்டவரே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க, எங்களுடைய இளைப்பாறுதல் இடம் ஒன்று இருக்கிறது, அதுதான் நீங்கள்ப்பா. உங்கள் மடியில் ஆமேன் உட்கார்ந்து அந்த இளைப்பாறுதலை பெற்று இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் சுதந்திரிக்கத்தக்க கிருபை எங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. அவருடைய கரம் நம்மை அணைக்கும், அவருடைய ஆமேன் அவருடைய பாதம் அதாவது அவருடைய ஆமேன் அரவணைப்பு நம்மை தாங்கி கொள்ளும். நம்ம எங்கிருந்தாலும் அவருடைய கைக்குள்ளே இருப்போம். அவர் செட்டை நமக்கு தஞ்சமாக இருக்கட்டும். அவர் வேளை எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பயந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவர் அதான் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீங்க நீங்கள் எல்லாம் என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. பாதி பேருக்கு வாங்க, பாதி பேர் வரக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை, எல்லாருக்கும் இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லியிருக்காரு. தேவன் நமக்கு இளைப்பாறுதல் தருவார். இன்றைக்கி பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகள், நியூ இயர் மீன் அவங்களுடைய திருமண நாட்களை காண்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் மனமாற அவங்கள வாழ்த்துகிறோம். கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வர வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்து அவர் உங்களை நடத்துவாராங்க என்று சொல்லி உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து MMJ மூலமாக ஹெவன் டிவி வாயிலாக உங்களை வாழ்த்துகிறோம். இந்த வாழ்த்துதல் உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். நாள் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட உங்களை நடத்துவாரா என்று சொல்லி உங்களை வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும்